லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவர் வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய அடையாளங்களில் ஒரு அடையாளமாக ஒரு காலகட்டத்தை குறித்து சொல்லுகிறார். எந்த காலகட்டம்? நோவாவின் காலத்தையும் லோத்துவினுடைய காலத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லுகிறார். நோவாவின் காலத்திலும் ஒரு அழிவு வந்தது, லோத்துவின் காலத்திலும் ஒரு அழிவு வந்தது. நோவாவின் காலத்திலே முழு உலகத்துக்கும் அழிவு வந்தது, லோத்துவின் காலத்திலே சோதோமுக்கு அழிவு வந்தது. அந்த அழிவிலிருந்து நோவாவும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். இங்கே லோத்துவும் அவன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். இது ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான சில விஷயங்கள். இன்னைக்கு நாம இதே 3வது பார்ட்டுக்கு காத்திருக்கிறோம். என்னன்னா அதில் 30வது வசனம், மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும், நீங்கள் எல்லோரும் நான் எல்லோரும். அந்த 3வது பார்ட் இயேசு வரும்போதும் இதே மாதிரி ஒன்று நடக்கும். நோவா காலத்தில் ஒன்று நடந்துச்சு, லோத்து காலத்தில் ஒன்று நடந்துச்சு, இயேசு வரும்போது ஒன்று நடக்கும். இயேசு கிறிஸ்து வரும்போதும் அப்படியே நடக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நோவாவின் நாட்களிலே ஒரு அழிவு வரும்போது அதில் ஒரு மீட்பு இருந்தது, லோத்துவின் நாட்களிலே அழிவு வரும்போது ஒரு மீட்பு இருந்தது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுதும் இந்த பூமியில் ஒரு அழிவு இருக்கும், உங்களுக்கும் எனக்கும் அதுக்கு நடுவில் ஒரு மீட்பு இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அழிவை என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட அதுக்கு நடுவிலிருந்து எப்படி மீட்கப்பட போகிறோம் என்பதுதான் முக்கியமே. அவ்வளோதான் விஷயமே. நாம் இன்றைக்கி பெரும்பாலும் இந்த அடையாளங்களை பார்க்குறவர்களாக இருக்கிறோம். நல்லது, நான் வேணான்னு சொல்லலை. அடையாளங்களை இயேசுகிட்டே கேட்குறாங்க. நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இந்த அடையாளங்களை எதுக்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர் வருகைக்காக, அந்த வருகையில் பங்கடைவதற்காக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி தான் செய்திகளை கேட்கும் பொழுது நாம் எதற்காக கேட்கிறோம்? ஏதோ ஒரு செய்தி கேட்குறோம், இன்ஃபர்மேஷனுக்காக அல்ல, அல்லது ஒரு கடமைக்காக அல்ல. நாம் செய்தியை கேட்பதற்கான பின்னணி என்னவென்று சொன்னால், அவைகளுக்கு நடுவில் ஒரு டேக்அவே இருக்கிறது. நாம் என்ன இருக்கிறோம், என்ன எடுத்துகிட்டு போகிறோம், அந்த செய்தி நம்மக்கிட்ட என்ன பேசுச்சு, அல்ல அந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துது, அதன் மூலமாக என்ன நமக்குதான ரிசல்ட், அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் ஒவ்வொரு ஆராதனைக்கு பின்னாடி ஒரு டேக்அவே இருக்கிறது. எனக்கு என்ன ஆண்டவர் பேசுகிறாரு, எங்கள் பாஸ்டர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னென்னா, 1 மணி நேரம் செய்தி யார் கொடுக்குறாங்கன்னு பார்க்காத, அதில் உனக்கு என்ன கிடைக்குதுன்னு மட்டும் பாரும்பார். யார் பேசினாலும் 5 நிமிஷம் கர்த்தர் உன்னோடு கூட பேசுவாரும்பார். வெறுமனே ஆண்டவர் திரும்பி அனுப்பவே மாட்டார் அப்படிம்பார். சில நேரத்தில் நம்மளாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இவர் பேசினா உட்காந்துருப்போம், அவர் பேசினா உட்கார மாட்டோம். நம்ம ஆள் செலக்ட் பண்ணி தான் செய்தியே கேட்போம், ஆள் செலக்ட் பண்ணி தான் பாட்டே கேட்போம். நான் சொல்லுவேன், எந்த செய்தியிலையும் கர்த்தர் பேசுவார். எல்லா செய்தியிலும் எல்லாம் இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஆவியானவர் பேசுகிறார். பாவத்தை குறித்த செய்தி வேணும், நீதியை குறித்த செய்தி வேணும், நியாய தீர்ப்பை குறித்த செய்தி வேணும், விசுவாசத்தை குறித்த செய்தி வேணும், எல்லாம் சேர்ந்து கலந்தாதான் நமக்கு. ஆனால் இன்னைக்கு உலகம் விசுவாசி எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, இந்த செய்திகள்லே நீங்கள் இப்பெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்க. இது வேணும், இது வேணாம், அவர் வேணும், இவர் வேணாம். அதாவது கள்ளோபதேசம் வேண்டாம், ஆனால் நல்ல உபதேசத்திலேயே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இன்னார்னு பிரிக்கிறத விட்டுட்டு, எந்த செய்தியிலையும் ஏதாவது ஒரு 5 நிமிஷம் நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த 5 நிமிஷத்துக்கு காத்திருக்கணும். நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, கழுதை பேசினா கூட அதில் ஒரு மெசேஜ் இருக்கும். அது பிள்ளையாம கவனிக்கணும், அந்த கழுதை என்ன பேசுதுன்னு சொல்லி. கழுதை தானே பேசுதுன்னு விட்டுட்டிங்கன்னா முக்கியமான மெசேஜ் போயிடும். அந்த மாதிரி தான் அப்போது நமக்கு ஒரு டேக்அவே இருக்குது செய்தியில். இந்த டேக்அவே என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதானமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அவரோடு கூட பிரவேசிப்பது. எண்ட் ஆஃப் த டே வருக வருதோ இல்லை மரணம் முந்துதோ, நம்முடைய ஒரே நோக்கம் அவரோடு கூட இருப்பது. அவ்வளோதான். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வந்தோம் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த லோத்துவின் நாட்களிலும் நோவாவின் நாட்களிலும் நடைபெற்ற ஒரு ஒத்துமை இயேசுவின் நாட்களிலே நடைபெற போகிறது. அதுக்கு தான் நாம் காத்திருக்கிறோம். இவைகளுக்கு நடுவில் எப்படி நோவாவுக்கும் லோத்துவுக்கும் சில டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கவனிங்கள், இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 32 வாசிங்க பார்ப்போம். அந்த இடத்துல வசனம் பாருங்க, லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் பர்டிகுலர் லோத்துவின் ஃபேமிலியை பற்றி பேசும்பொழுது, லோத்தை பற்றி பேசும்பொழுது, சக்ஸஸ்ஃபுல் பர்சன் லோத்து யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல் பர்சன். எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்? நமக்கு லோத்துங்கனாலே ஒரு நெகட்டிவ் மைண்டில் விழுந்துருச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ப்ரீ மைண்டோடு கூட பைபிளை படிக்கிறோம். ஒரு ப்ரீ மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடியே நம்மக்கிட்ட சில விஷயங்கள்லாம் தாட்டில் இருக்குது. நான் இப்போ சொன்னேன் பாருங்களேன், ஒருத்தர் நமக்கு பிடிக்காது, அவர் செய்தியை கேட்கும் போதே அந்த செய்தி நமக்கு பிடிக்காம தான் இருக்கும். ஆனால் அவர் நல்லா தான் பேசுவார். ஆனால் அவரை நமக்கு பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க, அந்த செய்தி நமக்கு அவர் என்ன டெப்த்தாக பேசினாலும் பிடிக்காது. ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் சும்மா சொல்கிறது கூட எவ்வளோ நல்லா சொல்கிறாருல்ல அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு யார் என்ன சொன்னாலும் பிடிச்ச ஆளாக இருந்தால் அவர் பண்ணுறது எதுவுமே நமக்கு தப்பாகவே தெரியாது. அது பெரிய பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்ட்டுருவாங்க. அதுவே நமக்கு பிடிக்காத ஆள் சின்ன விஷயம் பண்ணால் கூட அது எப்படிங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி லோத்துவையும் அவன் ஃபேமிலியும் நம்ம எப்பவுமே நெகட்டிவாக பார்க்க தொடங்கிட்டோம். நம்ம மைண்டில் ஏறிடுச்சு இல்லை. அவர்கள்கிட்டையும் நல்ல குணம் இருக்குது, அவங்கக்கிட்டையும் சில குட் குவாலிட்டிஸ் இருக்குது.
ஏன் பைபிள் இதை கொடுத்துருக்குதுன்னா, அவங்க கிட்ட இருக்கிற அந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும், அவங்க கிட்ட இருக்கிற தப்பான விஷயத்தை எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் ரெண்டுத்தையுமே கொடுத்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் நினைச்சிருந்தா சில விஷயத்தை ஹைட் பண்ணலாம். ஆண்டவருக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும். தாவீதோடைய பேர் தான் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அதிகமாக பைபிளில் உள்ள பேர். பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு மனுஷனுடைய பேர் அதிகமாக இருக்குதுன்னா டோட்டல் பைபிள்லையும் தாவீது பேர் தான் இருக்குது. அந்த அளவுக்கு தாவீதை ஆண்டவர் பிடிக்கும். ஆனால் என்ன நினச்சிருக்கலாம், ஆண்டவர் தாவீது செஞ்ச தப்பை என்ன பண்ணியிருக்கலாம், மறைச்சிருக்கலாம் இல்லையா? நம்ம அப்படி தானே, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வந்தால் கூடுமான வரைக்கும் அந்த தப்பை என்ன பண்ணிடுவோம், அப்படியே மறைச்சி பேசிட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம ஆண்டவர் அதை விடவே மாட்டார். அவன் செய்ததையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறார். காரணம், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அதே நேரத்தில் நம்மை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து ஒரு பாடம் படிக்க வேண்டி இருக்கும். இப்போ இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா நீதிமான்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாசிங்க 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை. அப்போ யார் இவரு? இவர் யாரு? நீதிமான். வசனம் சொல்லுது நீதிமான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நோவா தன் காலத்துக்குள் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானுமாய் இருந்தான். அப்போ வசனம் தெளிவா சொல்லுது, நோவா என்னதான் இருக்கிறாரு? நீதிமான் தான் இருக்கிறார். 2 பேருமே எப்பேற்பட்ட காலத்தில் நீதிமான்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோதோம் முழுக்க கெட்டு போய் இருக்கிறது, அதற்கு நடுவில் லோத்து நீதிமானாக இருக்கிறான். பூமி சகல பூமியும் கெட்டு இருக்கிறது, அதற்கு நடுவில் நோவா நீதிமானாக இருக்கிறான். ஒரு ஓமை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பைபிளில் இயேசு கிறிஸ்து அத்தி மரத்துக்கிட்ட ஒரு காய் தேடுவார், பார்த்தீங்கன்னா பழம் தேடுவார், கனி தேடுவார் இல்லையா? அப்போ அவர் பார்ப்பாரு, அந்த வசனம் அழகாக சொல்லும், அது கனி கொடுக்கிற காலமாய் இல்லாதபடினாலே அதில் கனி ஒன்றும் காணப்படவில்லை. இவர் என்ன பண்ணுறாரு, அதில் கனி கிடைக்குதான்னு பார்க்குறாரு. உங்களுக்கு எனக்குமே நல்லா தெரியும், நீங்கள் ஹோட்டலுக்கெல்லாம் போனீங்கன்னா சீசன் ஃப்ரூட்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்தந்த சீசனில் என்ன செய்யும், கிடைக்கும். அந்த சீசனில் கிடைக்காத ஃப்ரூட்டை கேட்டால் என்ன செய்யாது, கிடைக்காது. உங்களுக்கும் எனக்குமே இது தெரியும்னா சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆனால் அந்த சீசன் இல்லாத காலத்தில் அதுக்கிட்ட என்ன செய்கிறாராம், ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு கனி இருக்குதா என்று. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவலோடைய தாட் தான் இருக்கும், ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கண்ணோட்டத்தில் பார்த்தா மட்டும்தான் புரியும். வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ பாருங்க, அதோடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ நோவா இருக்கிறாரு. நோவா முழு பூமியும் கெட்டு போயிருக்குது. அந்த வசனம் சொல்லுது அதே 6ஆம் அதிகாரத்தில், பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது, பூமி சீர்கேடாய் இருந்தது, அத்தனை பேரும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். அப்படிதான் இருக்கு. ஆனால் இதுதான் கனி கொடுக்க முடியாத காலம். கனியே இல்லை, நோ சீசன். நீதிமானா இருக்க வாய்ப்பே இல்லை. அவைகளுக்கு நடுவில் ஒரே ஒரு கனி இருக்கிறது. நோவா நீதிமானாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, இந்த சுற்றி இருக்கிற சுச்சுவேஷனை வச்சு தான் நம்ம ஒரு கணக்கு போடுறோம். என்ன சொல்கிறோம், நான் நல்லா தாங்க இருந்தேன், அந்த ஏரியாவுக்கு போன பிறகு தான் கெட்டு போயிட்டேன். என் பிள்ளை நல்ல பிள்ளை தான், அந்த காலேஜுக்கு போன பிறகு தான் கெட்டு போச்சு. எங்கள் இவர் ரொம்ப நல்லவர் தான், அங்கே வேலைக்கு போன பிறகு தான் கெட்டு போனார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் சூழ்நிலையினாலே கெட்டு போகிறேன்னு சொல்கிறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, உலகமே தப்பாக இருந்தாலும் நீ நீதிமானாக, நான் நீதிமானாகத்தான் இருக்க வேண்டும். அதை தான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். நாம் ஒரு வசனம் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பைபிளை பொறுத்த வரைக்கும் புளித்த மாவு என்பது ஒரு நெகட்டிவ் பேரபிள், அதாவது எதிர்மறையானது. ஏன்னா புளித்த மாவுனா என்ன அர்த்தம்னா, கல்லோபதேசத்துக்கு அடையாளமாக ஆண்டவர் சொல்வார். அவரோட அர்த்தம் என்னென்னா, இட்ஸ் அ நெகட்டிவ் பேரபிள். அதாவது அது ஒரு கள்ள உபதேசத்துக்கு, அது கள்ள உபதேசம் பயங்கரமாக பரவும். புளித்த மாவுனா என்ன அர்த்தம், இங்கே இருக்கிறவங்களுக்கு அது புரிய வாய்ப்பு இல்லை. நமக்கு ஈஸியாக புரியணும்னு சொன்னால், இந்த தயிரில் உரம் ஊற்றுவீங்க தெரியுமா? இப்போ அதுவும் ஊற்றுறதுல எல்லாம் பேக்கெட் ஆகி போச்சு. அந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தயிர் பால் உரம் ஊற்றுறதுங்கிறது ஒரு கான்செப்ட். நைட்டு பக்கத்து வீட்டில் போய் கடை வாங்குறது ஒரு கான்செப்ட். அதில் பக்கத்து வீட்டில் தயிர் உரம் ஊற்றுறதுக்கு எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? எனக்கு வேலையே நைட்டில் அதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, போய் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் தயிர் தான் வாங்கிட்டு வாம்பாங்க. அதை கொண்டாந்து நம்ம பால் ஊற்றுனோடனே அது நல்ல கிடைக்கும். இப்போ எல்லாம் பாக்கெட் பால் தானே கிடைக்குது, பாக்கெட் தயிரும் கிடைக்குது, பாக்கெட் பாலும் கிடைக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக என்னென்னா, அந்த கொஞ்சம் தயிரானது ஒரு 1/2 லிட்டர் பாலோ 1 லிட்டர் பால்லையோ நீங்கள் போட்டுட்டீங்கன்னா மொத்த பாலும் என்னவா மாறிடும், தயிராக மாறிடும். ஏன்னா அது உள்ள ஈஸ்ட்னு ஒன்று இருக்குது இல்லை, அதை மாற்றுகிற தன்மை உடையது இல்லையா? கொஞ்சம் தயிரானது மொத்த பாலையும் தயிராக மாற்றுகிறது போல. அதை தான் அவர் அதில் சொல்கிறாரு, கொஞ்சம் புளித்த மாவானது 3 படி மாவை மாற்றுகிறது போல இந்த கள்ள உபதேசமானது என்ன செய்யும், யார் வழியாவது உள்ளே வரும், சபைக்குள்ளே வரும், எங்கேயாவது யாராவது ஒருத்தர் கொண்டாந்து உள்ளே வச்சுருவாங்க. இது பாஸ்டருக்கே தெரியாது. அப்புறம் பார்த்தா 10 பேர் தனியாக போயிடுவான்.
என்னன்னு கேட்டால் அந்த கள்ளோபதேசம் நமக்கு தெரியாமே உள்ள என்ன செய்யும், பரவும். அதுக்கு ஈக்குவலாக கர்த்தர் எதை சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை சொல்றாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருந்தால் நம்ம ஒருத்தருக்குள்ள இருந்தா போதும். எப்படி புளித்த மாவு நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் புளித்த மாவா மாத்துதோ, எப்படி அந்த புளித்த தயிர் தன்னை சுத்தி இருக்கிற பாலையெல்லாம் புளித்த அந்த தயிராக மாத்துகிறதோ, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற பரலோக ராஜ்யம் நம்மை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் பரலோக ராஜ்யம் உடையவர்களாய் மாத்திரும். அவ்வளவு வல்லமை உள்ளது. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு சமானமாய் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, நாம எல்லாருமே நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலையை தானே சொல்றோம். அவங்க அந்த இடத்துல நான் போனதுனால தான் கெட்டு போயிட்டேன், அவங்களால தான் எனக்கு இந்த ப்ராப்ளம், அவங்க மட்டும் இல்லாம நான் வேற இடத்துல இருந்தா விழுந்திருக்கவே மாட்டேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த சுத்தி இருக்கிற சூழ்நிலையை குறித்து நாம் பேசவே கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. முழுக்க கனி கொடுக்க முடியாத காலமாக இருக்கும். ஆனால் அதுல ஒரு கனி இருந்தா போதும், அந்த ஒரு நோவா இருந்தா போதும், முழு உலகத்தையும் காப்பாற்றி விட முடியும். இன்னொரு ஜெனரேஷனே உருவாக்கி விட முடியும். இன்னொரு உலகத்தை உண்டாக்க முடியும். அந்த ஒரு பேழைக்குள்ள ஒரு நோவாவை வைத்து மீண்டும் இன்னைக்கு வரைக்கும் 800 கோடி பேர் இருக்கிறோம். அத்தனையும் அந்த ஒரு பேழைக்குள்ள இருந்து வந்ததுதான். அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு காரியம், அந்த சின்ன ஒரு பழம், ஆண்டவர் சொல்றார், ஒரு பழத்தை அவர் தேடினார், கனி ஒன்றும் இல்லாதபடியினாலே. இப்ப யோசிச்சு பாருங்க, நோவாவுடைய காலத்துல அவன் நீதிமானா இருந்தான்றது உண்மையானா, அதே குவாலிட்டி, சேம் குவாலிட்டி யாருக்கு இருக்கு? லோத்துக்கும் இருக்கிறது. லோத்து முழு சோதோமும் கெட்டு போயிருக்கிறது. சோதோம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நோவா காலத்துல உலகம் அழிவுக்கு வந்த மாதிரி லோத்துவின் காலத்துல சோதோம் என்னவா வந்துருச்சு, அழிவுக்கு நேராக வந்துருச்சு. ஆனா வசனம் சொல்லுது, அவைகளுக்கு நடுவில் ஒருவன் நீதிமானாக இருந்தான் என்று வேதம் சொல்லுது. எப்படி அவன் அதுக்கு நடுவில் நீதிமானாக இருக்க முடிஞ்சிச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி அவனால் அதுக்கு முன்னாடி நீதிமானாக இருந்த முடிஞ்சிச்சு? அந்த அவன் சுத்தி இருக்கிற எதுவும் அவனை தொடாதபடி அவன் பார்த்துக்கிட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த காரியத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவன் எங்க உட்காந்துருக்கான்னு பாருங்க. 19ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது லோத்துவை சந்திக்க வருவாங்க. எனக்கு லோத்துக்கிட்ட அற்புதமான நீதிமான்களுடைய குவாலிட்டி எல்லாமே இருக்கும். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். லோத்து எங்க உட்கார்ந்திருந்தான்? சோதோமின் வாசலில், வீட்டு வாசல்ல இல்ல. எங்க உட்கார்ந்திருந்தான்? சோதோமின் வாசல்ல. ஊரை விட்டே வெளியே போயிட்டான். ஊருக்குள்ள பாவம் இருக்குது, அவன் என்ன பண்ணிட்டானா, ஊரை விட்டு வெளியே போயிட்டான். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல நேரத்தில் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்போ அதுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு நம்ம பரிசுத்தமாக வாழ்றதுங்கிறது ஒன்று இருக்கு. சில பாவத்துக்கு பைபிள் எதிர்த்து நிற்க சொல்லுது, சில பாவத்துக்கு பைபிள் விலகி ஓட சொல்லுது. நம்ம ரெண்டுத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், ஆனால் சில பாவத்துக்கு விலகி ஓடுங்கள். இப்போ நம்மக்கிட்ட பிரச்சனை என்னன்னா, பிசாசுக்கு விலகி ஓடுவோம், பாவத்தை எதிர்த்து நிற்போம். நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? நல்லா கவனிங்க, ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. பிசாசு நம்மளை கண்டு ஓடணும், அத்தாரிட்டி நம்மக்கிட்ட இருக்கு. ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கிட்டாரு. இப்போ நம்மக்கிட்ட அந்த அத்தாரிட்டி கொடுத்துட்டாரு. நியாயமாக பிசாசுக்கு நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். நம்மளால் பார்த்தீங்கன்னா பிசாசை கண்டா இவன் பயப்படுவான். இவங்க சொல்லுவாங்க, நைட்டு கருப்பாக ஒன்று அப்படியே ஆடிக்கிட்டே இருந்துச்சு, நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. ஏன் இல்லை? நியாயமாக நீங்கள் தான் தூங்கியிருக்கணும், பிசாசு தான் முழிச்சிருந்துருக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கும் பட்சத்தில் எப்படி பிசாசு உங்ககிட்ட வரும்? இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னா பிசாசு வராது. ஏதாவது இருந்தாதான் இங்க பிரச்சனையே. நம்ம வீட்டுக்குள்ள கொஞ்சம் எறும்பு வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்வீட் இருக்குன்னு அர்த்தம். ஒரு இடத்துல ஏதோ ஒரு என்ன சொல்றது, எலியோ ஏதோ ஒன்று பூனையோ வருதுன்னா ஏதோ ஒரு மாம்சம் அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். எதுவுமே இல்லைன்னா ஏன் வரப்போகுது? இன்னைக்கு பெரிய நம்ம ஆட்கள் பிசாசை ஏற்று நிற்கணும்னு சொன்னா பிசாசுக்கு பயப்படுற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அது வந்துருமா, இது வந்துருமா, அதை செஞ்சிருமா, இதை செஞ்சிருமா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு இருக்க. அதே நேரத்தில் பாவத்துக்கு என்ன செய்யணும்? விலகி ஓடணும். இவங்க பாவத்தை ஏற்று நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகாதன்னா போகக்கூடாது. அங்கே ஒன்று நிற்கிது, நீ வீழ்ச்சி அடைகிறன்னா அதுக்கிட்ட போகக்கூடாது. அதுக்கிட்ட பேசாதன்னா பேசக்கூடாது. பிசாசுக்கு நல்லா தெரியும், கண்களின் நிச்சை ஜீவனத்தின் பெருமை மாம்சத்தின் நிச்சை இருக்குன்னா அங்கே போகாதன்னா போகக்கூடாது. சில விஷயத்துக்கு மாம்சத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அங்கேயே நின்றுக்கிட்டு நீங்கள் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. இது ரெண்டும் நடக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, லோத்து ஏன் வாசலில் உட்கார்ந்திருந்தான்? வசனம் சொல்லுது, சாயங்காலத்திலே அந்த தூதர்கள் வரும்போது லோத்து சோதோமின், ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாவனும் ஓரின சேர்க்கைக்காரன், உள்ளுக்குள்ள அத்தனை பேரும் ஹோமோசெக்சுவாலிட்டி. இப்போ இவனால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? இவனால் என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. உட்கார்ந்தானா இவன் கதை கந்தலாகி போயிடும்.
அதனால தான் லோத்து சோதோமை ஊரை விட்டு வெளியே வந்துட்டான். ஊரை விட்டு வெளியே வந்து என்ட்ரன்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறான். இதுதான் நீதிமானுக்குரிய குணாதிசயம். ஒரு பாவம் நடக்குதுன்னா அங்க உட்காந்துக்கிட்டே அதை போராடி ஜெயிக்கிறது அல்ல. அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போயிடணும், அந்த இடத்த விட்டு விலகிடணும். அவன் ஊரை விட்டு வெளியே வந்துட்டான். யோசிச்சு பாருங்க, மனைவி பிள்ளை எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குது. ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்? ஊரை விட்டு வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். எப்பேற்பட்ட ஆள் பாருங்க, பெரிய கோடீஸ்வரன். அதான் ரொம்ப முக்கியம். யார் இவன்? பெரிய கோடீஸ்வரன். இவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்க கூடாததாக இருந்தது, அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதனாலதான் இவன் சோதோமுக்கே போனான். இவன் ஏதோ இல்லாதப்பட்ட ஏழை பழம் கிடையாது, விட்டுட்டு போய் ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. அவங்ககிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்கு. ஐ மீன் அந்த அளவுக்கு பணம் இருக்கிறது. ஆனா எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டு, என் ஆத்மா எனக்கு ரொம்ப முக்கியம், இதை நான் பாதுகாக்கணும்னு சோதோமின் வாசலில் போய் அவன் உட்கார்ந்து இருந்தான். அதுதான் அவன் நீதிமானுக்குரியதான குணாதிசயம். பல நேரங்களிலே நாம் பாவத்தை வெறுக்கிறோம், ஆனால் அதை விட்டு தூரமாய் போக மாட்டேங்கிறோம். இந்த வருகையில நீங்க போகணும், பாதுகாக்கப்படணும்னா பாவத்தோடு கூட இருந்து போராடுவதனால் உள்ள காரியம் அல்ல. அதை விட்டு என்ன செய்யணும்? தூரமா போகணும். அதை விட்டு நீங்க கொஞ்சம் தூரம் போயிடணும். பாருங்க, ஆசாரிப்பு கூடாரத்தை எடுத்து மோசே தூரமா போட்டாரு. ஏன் தூரமா போட்டாரு? ஆண்டவரே சொல்றாரு, உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்து. போட்டாரு. பார்த்தாரு, ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்த உடனே மோசேக்கு நல்லா தெரியுது, இந்த பயலுள்ள திருத்த முடியாது. யாரை திருத்த முடியாது? இவனுங்களை திருத்த முடியாது. அதனால என்ன பண்ணிடுவான்? கர்த்தரை கொண்டு போய் தூரமா வச்சிருவான். ஏன்னா இவரையும் வச்சுக்கிட்டு இவனுங்களையும் வச்சுக்கிட்டு இருந்தா இவர் பரிசுத்தமானவர், அவனுங்க அசுத்தமானவனுங்க. இவனுங்க உதைக்கு மேல உத வாங்கிக்கிட்டே இருப்பானுங்க, செத்துக்கிட்டே இருப்பானுங்க. ஏன்னா இது ஹை வோல்டேஜ் சுத்தி இருந்துட்டா. இவர் என்ன பண்றாரு? டிரான்ஸ்ஃபார்மர் தூக்கி வெளியே போட்டாரு. பெரிய டிரான்ஸ்ஃபார்மர். இவர் பயங்கரமான ஹை வோல்டேஜ் கொண்டு போய் டிரான்ஸ்ஃபார்மரை வெளியே வச்சுட்டாரு. எவெல்லாம் பரிசுத்தமா இருக்கோ நீ மட்டும் அங்க போ. ஏன்னா நீ இங்கேயும் இருந்துக்கிட்டு கண்ணுக்குட்டியும் செஞ்சுக்கிட்டு இங்கேயும் புசித்து குடித்து விளையாடி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நடுவில் என்ன இருக்குது? ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது. அது வந்து தொட்டினா ஷாக் அடிக்குது. இவர் பார்த்தார், வேற வழியே இல்லை, இவனுங்களை திருத்த வழியே இல்லை, ஆசாரிப்பு கூடத்துக்கு வெளியே போட்டாரு. இந்த கேப் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ், தேவனுக்கும் அதுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், இது ஸ்பிரிச்சுவலி இருக்கணும். நமக்கும் பாவத்துக்கும் நடுவில். அன்னைக்கு அவங்களுக்கு தேவனுக்கு நடுவில் இருந்துச்சு, இன்னைக்கு நமக்கும் பாவத்துக்கும் நடுவில் சில காரியங்கள் உங்களை விட்டு பலகீனமா இருக்குதா? மேக் டிஸ்டன்ஸ், தள்ளி ஓரம் போட்டுருங்க. கொஞ்சம் ஓரமா போய் உட்காந்துருங்க. அங்கேயே உட்காந்துட்டு நான் ஜெயிப்பேன், அங்கேயே உட்காந்து ஜெயிப்பேன், ஜெயிக்க முடியாது. வீழ்ச்சி தான் அடையும். உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிற பெரியவர். உண்மை, உலகத்தில் இருக்கிறவர் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அவர் உணர்த்த செய்வாரு. அந்த உணர்த்தல் என்னவா இருக்கும்னா, போன்னு சொல்றதா இருக்கும். இந்த இடத்த உனக்கு லைக் படாது, அவருக்கு சொல்லுவார், இந்த இடம் உனக்கு என்ன செய்யாது, லைக் படாது, போயிடுப்பானா போயிடுங்க, அதான் நல்லது. நான் சொல்றது, எது உங்களுக்கு வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறதோ அந்த பாவத்தை விட்டு மேக் அ டிஸ்டன்ஸ், மேக் அ கேப், அது ரொம்ப நல்லது. அதுதான் உங்களை பாதுகாக்கும். லோத்து ஒரு நீதிமான், அதை செய்கிறார். அந்த நீதிமானுக்குரிய குணாதிசயம். இப்ப பாருங்க, இதே காரியத்தை நோவாவும் செய்வார். வசனம் சொல்லுது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவன் இவங்களோட வாழல, அவரோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த டிஸ்டன்ஸ், அந்த கேப் இவங்களுக்கு அவனுக்கு நடுவில் வந்துருச்சு. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, பூமி சீர்கடா இருக்கு. இவன் பூமியை பார்த்து சொல்லல, இதனால தான் காரணம், இதான் காரணம், இதான் காரணம் சொல்லிட்டே இல்ல. உங்கள் வீழ்ச்சிக்கு நான் எப்பவும் சொல்லுகிறேன், உங்கள் வீழ்ச்சிக்கு அந்த பழம் காரணம் அல்ல, அந்த பழத்தை பார்த்த உங்க பிரச்சனை தான். அந்த பாம்பு பேச்சை கேட்டதான் பிரச்சனையே. நீங்க மரத்து மேல என்ன இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும்? மரத்தை வெட்டியில போட்டுருக்கணும் இல்லையா? இல்லைன்னா உங்களெல்லாம் கொண்டு இருக்கணும். அவர் ஒண்ணுமே செய்யல, அந்த மரத்தை அப்படியே தானே வச்சிருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்கதை வச்சிருக்கிறார் தானே. காரணம் என்னன்னா, பழத்தினால ப்ராப்ளம் இல்ல, பழத்துக்குள்ள பாவம் இருக்குது. அதை சாப்பிடாம இருக்குது உங்க கையில தான் இருக்குது. நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் உங்களை பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. லோத்து சோதோமின் வாசலிலே குடியிருந்தான், நீதிமான். ஆனால் இவனுக்குள்ள இருந்த இன்னொரு பிரச்சனை என்ன? இவங்க கிட்ட இருந்த ப்ராப்ளம் என்ன? நீதிமானா இருந்தாலும் இப்ப பாருங்க, நம்ம ஒரு டிஃபரன்ஸ் பார்க்க போறோம், சரியா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசன வாசி. ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இங்க என்னாச்சு? உள்ளே போகும்போது, நோவா பேழைக்குள் போகும்போது வசனம் தெளிவா சொல்லுது, நோவாவும் அவன் மனைவியும் அவன் குமாரரும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். 2 பேரும் நீதிமான், மறந்துடக்கூடாது. 2 பேரும் பிலீவர்ஸ், 2 பேரும் விசுவாசி, 2 பேரும் ஆவிக்குரியவர்கள், நம்ம பாஷையில சொன்னா. ஆனா ஒருத்தன் குடும்பமா எங்க போயிட்டான்? பேழைக்குள்ள போயிட்டான். இப்ப இயேசு சொல்றாரு, வாசிங்க, அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 32வது வசனம் வாசிங்க. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். லோத்துவின் மனைவிக்கு என்ன நடந்துச்சுன்னு 26வது வசனம், 19ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இதைத்தான் இயேசு அங்க சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். இப்ப அவள் பின்னிட்டு பார்த்து
உப்பு தூணானால். இப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல. அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டிலுள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். இதான் அதோடைய கம்பாரிசன். இங்கேக்கும் அங்கேக்கும் உள்ள டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ்? லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்து என்னவாயிட்டாங்க? உப்புத்தூண் ஆயிட்டாங்க அப்படின்னு இருக்கிறது. இயேசு திருப்பி சொல்றாரு, அவன் மனுஷகுமாரன் வரும்போது லோத்துவின் நாட்களில் நடைபெற்றது நடக்கும். நீங்க என்ன செய்யாதீங்க, லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்த மாதிரி திரும்பி பார்க்காது இருக்க கடவன். தெளிவா சொல்றாரு. ஆனா நோவாவின் ஃபேமிலி பேழைக்குள்ள பத்திரமா உள்ள போயிடுச்சு. இப்போ லோத்துவின் ஃபேமிலி வெளியே வரும்போது ஃபேமிலி போச்சு, ஃபேமிலி இல்லை. இப்போ சொல்லுங்க, 3 காரியம் இருக்கு. நோவாவையும் நினைத்துக் கொள்ளுங்கள், லோத்துவை நினைச்சு கொள்ளுங்கள், மனுஷகுமாரன் வரும்போது அதையும் நினைத்துக் கொள்ளுங்கள். 3 கம்பாரிசன் இருக்கு. ஒரு ஃபேமிலி போயிடுச்சு, ஒரு ஃபேமிலி போல. 3வது இப்ப நம்ம ஃபேமிலி போகுமா போகாதா? இதான் கேள்வி. நோவா தன் மனைவியோடு கூட பேழைக்குள் பிரவேசித்தார். லோத்து தன் மனைவியை விட்டுட்டு சோதோமை விட்டு வெளியே வந்தார். இப்ப மனுஷகுமாரன் வரப்போறாரு. அதே மாதிரி நடக்க போகுது. இதுல எந்த கேட்டகரியில நீங்களும் நானும் இருக்க போகிறோம்? குடும்பத்தோடு கூட பேழைக்குள் பிரவேசிக்க போகிறோமா, அல்லது குடும்பத்தை விட்டு விட்டு சோதோமை விட்டு வெளியே போக போறோமா? 2 பேரும் மீட்கப்பட்டார்கள், 2 பேரும் நியாய தீர்ப்பு. இப்ப எங்க என்ன பிரச்சனை? நான் நீதிமானா? ஆமா, நம்ம எல்லாருமே நீதிமான். லோத்தும் நீதிமான் தான், நோவாவும் நீதிமான் தான். லோத்து சோதோமின் வாசல்ல வந்து வேறுபட்ட வாழ்க்கை வாழ்றாரு. அதே நேரத்தில் நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிறாரு. எல்லா குட் குவாலிட்டிஸ் இருக்குது. பட் வாட் அபவுட் ஒரு ஃபேமிலி? உங்களுடைய குடும்பத்தை குறித்ததான உங்களுடைய காரியம் என்ன? இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நம்மள கொஞ்சம் பேருக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. என்ன புரிய மாட்டேங்குது? திருமணம் ஆகலை, திருமணம் ஆனவங்க, இது 2 பேருக்கும் பொருந்தோம். மனைவி அல்லது குடும்பம் அப்படின்னு நல்ல வேலை, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, எனக்கு கல்யாணமே ஆகலை, நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, அந்த கதையே இல்லை. அந்த வசனம் நீங்க வாசிச்சீங்கல்ல, 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புத்தகம் வாசிங்க பார்ப்போம். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நல்லா கவனிங்க. மனைவியும் குமாரரும் குமாரரின் பிள்ளைகளும் உள்ள போயிருக்குது. இந்த இடத்துல லோத்துவோட பிள்ளைகள் வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த வெளியே மீட்கப்படுறதுல பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பேழைக்குள்ள பிரவேசிப்பதில் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஸோ இது கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருக்கும் சேர்த்து பொருந்தோம். அங்கே பேழைக்குள்ள பிரவேசித்தது நோவாவுடைய பிள்ளைகள், திருமணமானவர்கள். இங்கே லோத்தோட வெளியே வந்தது பிள்ளைகள், திருமணம் ஆகாதவர்கள். ஸோ மீட்பு திருமணம் ஆனவங்களையும் சேர்த்து குறிக்கும், திருமணம் ஆகாதவளையும் குறிக்கும். இதெல்லாம் சேர்ந்ததான் குடும்பம். எதுக்கு சொல்லணும்னா, சிலர்லாம் கல்யாணம் ஆகலை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது கல்யாணம் ஆனவங்களுக்கான மெசேஜ் தான். இல்லை, இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோத்து நீதிமான், நோவாவும் நீதிமான். ஆனால் லோத்துவுக்கும் நோவாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோவாக்குள் கர்த்தர் கொடுத்ததான அந்த விஷன் இருக்குல்ல, கர்த்தர் கொடுத்ததான அந்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்ததான அந்த தரிசனம், அது அப்படியே அவன் குடும்பத்துக்குள் போய்விட்டது. அந்த குடும்பத்துக்குள்ள நுழைச்சிட்டாப்புல. அதை இங்கே இவர் நீதிமானா இருந்தாலும் கர்த்தர் இவர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் இவர் கொடுத்த தரிசனம், அல்லது கர்த்தருக்கு இவர் கொடுத்ததான காரியங்கள் எதுவும் இவர்கள் பிள்ளைகளுக்குள்ளும் போகவில்லை, மனைவிக்குள்ளேயும் போகவில்லை. எப்படி பிள்ளைகளுக்குள்ளேயும் போகல அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி லோத்தினுடைய பிள்ளைகள் என்ன ஆகுறாங்க? அதுக்கப்புறம் அந்த இடத்துல மீட்கப்பட்டாங்க, ஆனா அவர்கள் விழுந்து போனார்கள்னு பார்க்கிறோம் இல்லையா? மோவாப்பு, அம்மோன் 2 வராங்க. அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைகள் மீட்கப்பட்டார்கள், ஆனால் அதற்கு பிறகு அந்த 2 பிள்ளைகளும் கெட்டு போனார்கள். நோவாவுடைய பசங்க மீட்கப்பட்டார்கள், அதற்கு பிறகு 3 பேர்ல ஒருத்தன் கெட்டு போனா, மிச்சம் 2 பேர் மீட்கப்பட்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஏன்னா வெளியே வரும்போது பாருங்க, வசனம் சொல்லுது, 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புத்தகத்துல வாசிங்க பார்ப்போம். நோவாவையும் அவன் குமாரரையும், இந்த இடத்துல அது இல்லை பாருங்க. லோத்துவை சொல்லும் போது அவன் 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தாருங்கிற வார்த்தையே இல்லை பாருங்க. ஆசீர்வதி நீங்க பலிக்கு பெருங்க எதுவுமே சொல்லவே இல்லை. அவ்வளவுதான். இந்த 2 பிள்ளைகள் மேல ஆசீர்வாதம் வந்ததுக்காக சொல்லப்படவே இல்லை. ஆனா ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, 10 தலைமுறை மட்டும் மோவாபை என்ன செய்யக்கூடாது? சேர்த்துக்கொள்ள கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. 10 தலைமுறை மட்டும், 10 தலைமுறையிலும் மோவாபியர்கள் இஸ்ரவேலோடு கூட சேரக்கூடாதுன்னு சொல்ல. யார் இந்த மோவாபியர்கள்? லோத்தோடைய பசங்க. ஆனா நீதிமானுடைய சந்ததி இங்க கெட்டு போச்சு. நோவாவின் மனைவியும் குமாரரும் உள்ளே பிரவேசித்தார்கள், வெளியே வரும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணானால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவில்லை. ஆனா 2 பேருமே நீதிமானுடைய சந்ததி. காரணம் என்ன? இதான் இப்ப கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரோம், உபதேசம் கேட்கிறோம், அத்தனை பேரும் தசமா காணிக்க கொடுக்குறோம்,
ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சர்ச்சு டினாமினேஷன் பேரில் ஒரு தனி மரியாதை, ஒரு பெருமையும் கூட இருக்கு. 11ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு நிருபம் 7வது வசனம் வாசி. தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி, நல்ல கவனிங்க, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி அவன் பேழையை உண்டு பண்ணது. கர்த்தருக்கு ஒரு விஷன் இருக்கு. கர்த்தருக்கு பூமியில் உள்ள வித்துக்களை எல்லாம் பாதுகாக்கிற விஷன் இருக்கு, ஜோடு ஜோடா பாதுகாக்கிற விஷன். ஆனா நோவாவுடைய முதல் தரிசனம் என்ன தெரியுமா? என் குடும்பத்தை ரட்சிக்கும்படி. ஜோடு ஜோடா மிருகம் வந்து என்ன பிரயோஜனம்? எல்லா மிருகமும் வந்துருச்சு, ஓம் பிள்ளை உள்ள வந்துச்சா? அதான் கேள்வி. ஜோடு ஜோடா எல்லா மிருகமும் வந்துச்சு, உன் மனைவி உன் கணவன் உள்ளே வந்தாரா? இன்னைக்கு நமக்கு அந்த பாரம் இல்லையே. முதல்ல உனக்குள்ள இருக்கிற விஷன் உன் பிள்ளைகளுக்குள்ள வரணுமே. இன்னைக்கு இருக்குதா? எத்தனை நீதிமானுடைய குடும்பம் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறது. எத்தனை ஆவிக்குரியவருடைய பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தூரமா இருக்குது. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை குறித்த கவலை உங்களுக்கு இருக்குதா இல்லையா? எத்தனை பேர் வீட்டுக்குள்ள கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? வெளியே வரும்போது எல்லாம் குடும்பமா உட்கார்ந்து இருக்குது. ஆனா பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவியை குறித்து பாரத்தோட உட்கார்ந்துருக்கிற ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்குது. இன்னும் அவங்களுக்கு தெரியும் அவங்க பிள்ளைகள் பரலோகத்துக்கு போகாதுன்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியும் அவங்களோட பெற்றோர் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்க யார் என்பது அவங்களுக்கு தான் தெரியும். சபையில பைபிளை தூக்கிட்டு வந்து ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அதெல்லாம் நமக்கு இந்த பிரைஸ் தி லார்ட்ங்கிறதெல்லாம் சும்மா வாயில அழகா வரும். யாரை பார்த்தாலும் பிரைஸ் தி லார்ட். அது முந்தியெல்லாம் ஸ்தோத்திரம்பாங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்போ பிரைஸ் தி லார்ட், ஆவிக்குரியவர்கள் பிரைஸ் தி லார்ட். ஆனால் பிள்ளை போகுமா போகாதான்னு யாருக்கு தெரியும்? அந்த தாய்க்கு நல்லா தெரியும், அந்த தகப்பனுக்கு நல்லா தெரியும். இப்போ உங்களுக்கு தானே அந்த பாரம் முதல்ல வரணும். ஏன் பிள்ளை ரட்சிக்கப்படணும்? நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன். பைபிள்ல இருந்து நான் சொல்றேன், ஊழியக்காரன் ஆவிக்குரியவர்கள் பிள்ளைகள் தான் அதிகமாய் தடுமாறுகிறது. அதுக்கு ஒரு காரணம் அவங்களுக்கான போராட்டம் ஜாஸ்தி. அவங்க என்னன்னா, இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளையை வீழ்த்தினா அவன் ஊழியத்தை வீழ்த்தினாங்கிறது தான் பிசாசுடைய திட்டம். பிசாசுடைய திட்டத்தில் மெயின் ப்ராசஸ் என்னன்னா, ஒரு ஊழியக்காரனை வீழ்த்திட்டா, அவன் குடும்பத்தை வீழ்த்திட்டா, அவன் ஊழியத்தை என்ன பண்ணிடலாம்? வீழ்த்திடலாம், தடுத்து நிறுத்திடலான்னு அவன் கணக்கு போடுறான். அதனால தான் மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ அவன் கை வைக்கிறான். பல நேரங்களில் ஊழியக்காரன் பிள்ளைகளை பற்றி நீங்களாம் என்ன சொல்வீங்க? விசுவாசி பிள்ளை தப்பு பண்ணால் நேராக வந்து நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, அவன் மனம் திரும்பணும், இப்படி தான் சொல்லுவீங்க. அதுவே ஊழியக்காரன் பிள்ளை தப்பு பண்ண நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? பாஸ்டர் பையன் இப்படி பண்ணலாமா? ஏன் பாஸ்டர் பையன் இப்படி பண்ணலாமான்னா என்ன அர்த்தம்? அவனும் உங்கள் பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை தானே. உடனே நீங்கள் சொல்வீங்க, பாஸ்டர் பிள்ளை சர்ச்சிலேயே வளருது. சர்ச்சிலேயே வளர்ந்தா அவனுக்கு தான் இருக்கிறதுலே போராட்டம் ஜாஸ்தின்னு அர்த்தம். நீங்கள் நினச்சிக்கிறீங்க அவனுக்கு போராட்டம் கம்மின்னு. எப்படி ஒரு ஊழியக்காரனுக்கு பிசாசினால் போராட்டம் அதிகமோ அதே போராட்டம் அவன் பிள்ளைகளுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அதிகமாக இருக்குது. நிறைய ஊழியக்காரன் பிள்ளை நான் பைபிளில் பார்த்துருக்கிறேன். மோசேயை குறித்து வேதம் சொல்லுது, எவ்வளோ பெரிதான முகமுகமாய் தேவனை தரிசித்த மனுஷன்ல. நீங்கள் நியாயாதிபதிகளில் போய் வாசித்து பாருங்கள். கெர்சோமுடைய சந்ததி விக்கிரகாராதனையாக இருக்கும். கெர்சோமுடைய சந்ததி விக்கிரகாராதனையாக இருக்கும். பரிதானம் வாங்கினாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஏலியின் பிள்ளைகளுக்கு பதிலாக யாரை கொண்டு வந்தார்? சாமுவேலை கொண்டு வந்தார். ஆனால் சாமுவேல் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க? பரிதானம் வாங்கினாங்க. சவுல் மோசமானவனாக இருந்தான்னு சொல்லி தான் அவனுக்கு பதிலாக கர்த்தர் யாரை கொண்டு வந்தார்? தாவீதை கொண்டு வந்தார். தாவீதின் பிள்ளைகள் சவுலை விட மோசமாக இருந்தார்கள். பைபிளில் எடுத்து பாருங்க, நீதிமானுடைய பிள்ளைகளை பாருங்க. நம்ம பிள்ளைகள் தான், நான் சொல்றேன், நம்ம தான் அந்த இயேசுவினத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள். உங்கள் குடும்பத்துக்காக அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். சபைக்குள்ள இருக்கிற இன்னொரு மோசமான சுபாவம், கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற சுபாவம், ஒரு சக விசுவாசியோட பிள்ளையோ சக விசுவாசியோட குடும்பமோ வீழ்ச்சி அடைந்தா உங்களுக்கு ஏன் அதில் சந்தோஷம் வருது? ஏன் உங்க இருதயத்துக்குள்ள இல்லைங்க? வெளியே சிரிக்க மாட்டீங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது இல்லை உங்களுக்கு? எனக்கு அப்பவே தெரியும் அந்த சிஸ்டர் பண்ணுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு இப்படித்தான் ஆகும். எப்படி உன்னால் அப்படி நினைக்க முடியுது? நீ என்ன ஆவி உடையவர்கள் நீங்கள்லாம்? ஒரு அக்கினியை இறக்கி ஒருத்தரை பட்சித்து போடுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் கேட்கிற கேள்வி, நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள்? ஒரு மனுஷனுடைய மாம்ச அழிவுக்கே உன் ஆவி சரியில்லைங்கிறாரு. அவன் பிள்ளை ஆத்மா கெட்டு போச்சு நரகத்துக்கு போகுதுன்னு சொன்னா நீ அதில் சந்தோஷப்படுறேன்னு சொன்னா நீ என்ன ஆவி உடையவனா இருக்க முடியும்? அவன் யாரு? உன் சக விசுவாசி. நாளைக்கு இதே காரியம் உன் பிள்ளைக்கு நடந்தா நீ எப்படி ஆளுவ? இதே காரியம் உங்க பிள்ளைகளுக்குள்ள நடக்கும்போது நீ பாஸ்டர்ட்ட வந்து அழமாட்டியா? கூட இருக்கிறவங்க கைத்தட்டி சிரிச்சா ஒத்துப்பியா? நீ
ஒரு ஊழியக்காரன் பிள்ளை விழுந்தா நீ எப்படி சந்தோஷப்படுவ? ஒரு ஊழியக்காரன் குடும்பம் விழுந்தா நீ எப்படி சந்தோஷப்படுவ? ஒரு ஊழியக்காரன் விழுந்தா நீ எப்படி சந்தோஷப்படுவ? சரி, நான் இப்படி கேட்கிறேன், உன் விசுவாசி விழுந்தா உன் ஊழியக்காரன் சந்தோஷப்பட்டு பார்த்துருக்கீங்களா நீங்க என்னைக்காவது? அந்த ஊழியக்காரன் போய் தான் மனைவி கிட்ட அழுறது அந்த ஊழியக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். பாஸ்டருக்கு சபையில் ஒரு விசுவாசி விழுந்துருச்சுன்னா, பின்மாற்றம் அடைஞ்சிருச்சுன்னா, அல்லது ஒரு தப்பு பண்ணிருச்சுன்னா, அந்த பாஸ்டர் மனைவி கிட்ட போய் அழுவாப்புல, இந்த குடும்பம் இப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் இவங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? எப்படி அந்த ஊழியக்கார குடும்பம் விழுந்த உடனே உங்களால சந்தோஷப்பட முடியுது? ஊழியக்காரனை மட்டும் நான் சொல்லல, சக விசுவாசியும் சேர்த்தே சொல்றேன். ஒரு நாளும் அடுத்தவருடைய வீழ்ச்சியிலே சந்தோஷத்தை காணாதிருங்க. நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணுங்கிறது நம்பர் 1, ஃபர்ஸ்ட் அந்த பாரம் உங்களுக்கு இருக்கணும். 2வது, உன் சக விசுவாசியினுடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஒருவேளை வீழ்ச்சி அடைஞ்சா அதில் சந்தோஷப்படக்கூடாது, மீட்கப்பட வேண்டும் என்ற பாரம் உனக்கு இருக்கணும். அது தோணணும், டிஃபால்ட்டா உள்ள வரணும். அப்சலோம் விழுந்தானா தாவீது ஒரு நாளும் சந்தோஷப்பட மாட்டான். சவுல் பாதிக்கப்பட்டால் தாவீது ஒரு நாளும் சந்தோஷப்பட மாட்டான். என்ன விரட்டி விரட்டி கொலை பண்ண பார்த்தான், நல்ல வேளை செத்தான் தாவீது சொல்லல, சவுலுக்காக அழுதான். ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் மரிக்கிறது போல மரித்து போனாயே என்று சொல்லி அழுதான். தன்னை துரத்தி தன் குடும்பத்தை நாசம் பண்ணி இவ்வளவு கேவலப்படுத்தின தன் பையன், அங்க தனக்கு விரோதமா இருந்த பையன் செத்து போன உடனே அவன் அழுக யோவாபுக்கு போகுது, ராஜா பயங்கரமா அழுகுறாருன்னு. அந்த இருதயம் இருந்தால்தான் வசனம் சொல்லுது, இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீதை நான் கண்டேன். அவன் ஒரு நாளும் எதிரிகளுடைய வீழ்ச்சியில சந்தோஷப்பட மாட்டான். ஒரு நாளும் இன்னொருத்தனுடைய வீழ்ச்சியில அவன் சந்தோஷமே பட மாட்டான். இன்னைக்கு சபை என்ன நிலைமையில் இருக்கிறது? விசுவாசி விழுந்து போனா, விசுவாசியின் பிள்ளை விழுந்து போனா, அல்லது ஒரு விசுவாசியோட பிள்ளை காணாம போயிடுச்சு, தவறான இதில் போயிடுச்சுன்னா நீங்க சந்தோஷப்பட்டு சபைக்குள்ள உட்காந்து பேசுறீங்க, போயிடுச்சாமே. நாளைக்கு உன் வீட்டில் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பெரிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அழுகிறவர்களோடு கூட அழுங்கள், அழுகிறவர்களோடு கூட சிரிக்காதீங்க, அழுகிறவரோடு என்ன செய்யுங்க? அழுங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள், நீதிமானுடைய குடும்பங்கள், ஊழியக்காரனுடைய குடும்பங்கள் பின்னிட்டு பார்க்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கிறது. உங்களுடைய விஷன் ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவாக்குள்ள இருந்ததான அந்த விஷன் யாருக்குள்ள இல்லை? அவங்க பிள்ளைகளுக்குள்ள இருந்துச்சு. லோத்துக்குள்ள இருந்த விஷன் யாருக்குள்ள இல்லை? அவங்க பிள்ளைகளுக்குள்ள இல்லை. கடந்து போகல, மனைவிக்குள்ளேயும் போகல, அவன் மணமகளுக்குள்ளேயும் போகவே இல்லை. அதான் இங்க முக்கியம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அவ்வளோ பெரிய விஷனை கொடுக்குறார் லோத்துக்கு. அழிய போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நோவாவை உள்ளே விட்டு கதவடைத்தார்னு இருக்கும். லோத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாரு, நீ இருக்கிற வரைக்கும் நான் அழிக்க முடியாது, நீ வெளியே போ. அப்பவும் டிலே பண்ணாருன்னு கையை பிடிச்சி கொண்டு போய் என்ன செய்யறாரு? வெளியே விடுறாரு. அப்படின்னா அவன் மேல பரலோகத்துக்கு எவ்வளோ பெரியதான ஒரு பாசம் இருக்குது பாருங்க. அந்த நீதிமான் மேல பரலோகத்துக்கு எவ்வளோ பெரிய இருக்குது. அந்த நீதிமான் குடும்பத்தை போலத்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம்.